Exercise 2.7 8 question. If A, B, C are in AP. So A, B, C இது வந்து AP ல இருக்கான். அப்படி இருந்தால் show that 3 power A, 3 power B, 3 power C are in GP. ABCன்றது AP ல இருக்கு. AP ல இருந்தா நம்ம 3 power Aவும் 3 power Bயும் 3 power Cயும் GP சீரிஸ்ல இருக்கு சீக்வென்ஸ்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ கிவன் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் A, B, C இது ஆர் இன் ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் காமன் டிஃபரன்ஸ் இருக்கும், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் காமன் ரேஷியோ இருக்கும். ஏபியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் டி இருக்கும், அண்டு ஜிபியில் காமன் ரேஷியோ. இது ஏபி, ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணி ஈக்குவேஷனை கொண்டு வரணும். நவ் ஏபிசி அப்படின்றது ஏபியில் இருக்கிறதுனால செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் is equal to third term minus second term. இதுதான காமன் டிஃபரன்ஸ் வந்து ஏபியில் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி காமன் ரேஷியோ வந்து ஜிபியில் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், பின்றது செகண்ட் டேர்ம், அண்டு சின்றது தேர்ட் டேர்ம். ஸோ இந்த ஏபியோடைய காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது T2க்கு பி மைனஸ் T1 வந்து ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு T3, 3ன்றது சி மைனஸ் T2 செகண்ட் டேர்ம் வந்து பி ஆகும். நவ் இந்த மைனஸ் பி இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ பி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்ல சி இருக்கு, இந்த மைனஸ் ஏ அந்த சைடு வரும்போது சி பிளஸ் ஏ ஆயிடும். நம்ம ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா பி பிளஸ் பின்றது 2b இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், சரிங்களா? நவ் 3 பவர் ஏ, 3 பவர் பி, 3 பவர் சி ஆர் இன் ஜிபி. இது ஜிபியில் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஷோ தட் நவ் 3 பவர் ஏ, 3 பவர் பி, 3 பவர் சி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர் இன் ஜிபி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்களே, ஸோ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஜிபி, ஒரு ஜிபிக்கு காமன் ரேஷியோ எப்படி இருக்கும்? ஆர்ன்றது T2 by T1, ஜிபியில் செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்மும் அண்டு தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்டுங்களா? நவ் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ஜிபியில் வந்து 3 பவர் ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், 3 பவர் பின்றது செகண்ட் டேர்ம், 3 பவர் சின்றது தேர்ட் டேர்ம். ஸோ T2 by T1, T2ன்றது என்ன? 3 பவர் பி டிவைடட் பை T1, T1ன்றது 3 பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் வந்து இங்கே 3 பவர் சி, செகண்ட் டேர்ம் வந்து 3 பவர் பி. நவ் இதை இங்கே கொண்டு போனால் 3 பவர் பி இன்டூ 3 பவர் பி ஆகிடும். ஸோ இது இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ டிவைடடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும். 3 பவர் சி இன்டூ 3 பவர் ஏ. நவ் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என், இந்த ஃபார்முலாக்கு ஏ பவர் எம் பிளஸ் 1. பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா இதோட பவர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்றது ஏ பவர் எம் பிளஸ் என் ஆகும். 3 பவர் பி இன்ட்டு 3 பவர் பின்றது 3 பவர் பி பிளஸ் பி, அதாவது 3 பவர் 2b ஆகும், ரைட்டுங்களா? நவ் 3 பவர் 2b. சிமிலர்லி 3 பேஸ் காமனாக இருக்குது, பேஸ் எடுத்துட்டோம்னா சி பிளஸ் ஏ அப்படின்னு ஆகிடும். ஸோ பவரில் வந்து நம்ம பார்த்தோம்னா 2b இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. இப்போ ஈக்குவேட்டிங் த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே பவர் வந்து 2b இருக்குது, இங்கே பவர் வந்து சி பிளஸ் ஏ. நவ் இது ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணுவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2, ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2bன்றது இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? அதனால இப்போ 3 பவர் ஏ, 3 பவர் சி, 3 பவர் பி ஆர் இன் ஜிபின் ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் இட்.